அது என்னடா அது ஏன் இப்படி செஞ்ச? அப்பா அந்த யானை நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்கலையே, அது ஏன் பேசணும்? ஓஹோ ஜீவகாரண்யமா? 10 வயசுலயே நீ புத்தன் ஆயிட்டுடா. சரி வா போலாம். ராஜு 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 என் மகன் ராஜு பாத்தீங்களா? ராஜுவா? ஆமா, 10 வயசு பையன் பார்க்க சிறப்பா இருப்பான். வழியில எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. ராஜு 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 விக்னேஸ்வரா, விநாயகா, வேதனையை தீர்த்து வைக்கும் தெய்வமே, என் குடும்ப விளக்கை ஏற்றி வைக்க எனக்கு இருந்த ஒரே பிள்ளையை இழந்து நிக்கிறேன்ப்பா. நீதான் அவனை காப்பாற்றணும், அவனை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடணும்பா. கணேஷா, முருகா, என் கண்ணீரை துடைக்க உங்களை தவிர எனக்கு வேறு யாரப்பா இருக்கா? என் ராஜுவை ஒரு குறையும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். முதலாளி, எனக்கு பிள்ளை என்ன ஆச்சு? என் பிள்ளை கிடைச்சிட்டானா? என் ராஜு கிடைச்சிட்டானா? கவலைப்படாதீங்க முதலாளி, கூடிய சீக்கிரத்திலேயே புள்ள கிடைச்சிடும். நமக்காக அந்த பகுதியில் வசிக்கிற ஆதிவாசிகளும் காட்டில் ஆக்காவை சேர்ந்த காவலர்களும் போலீசாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. புள்ள கிடைச்சு போச்சுன்ற நல்ல செய்தி சீக்கிரத்திலேயே கிடைச்சிடும். நீங்க தைரியமா இருங்க. அந்த மருதமலை முருகன் உங்க மனக்குறைய தீக்காம போமாட்டா முதலாளி. இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது மருந்தல்ல, மன அமைதி. அதிகம் கவலைப்படுறது இந்த நிலையில ரொம்ப ஆபத்து. நான் வரேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்திலேயே கூடிய வரைக்கும் அதிர்ச்சி அடையாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் பார்த்து, இல்லைன்னா அவரை காப்பாற்ற முடியாம. டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சின்ன முதலாளி நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் தயவு செய்து அமைதியா இருங்களேன். சின்ன முதலாளி வந்துட்டாரு. சின்ன முதலாளி வந்துட்டாரா? ராஜு வந்துட்டாரா? என் செல்வம் வந்துட்டாரா? ராஜு
என்னை காப்பாத்தி என் கண்ணீரை துடைச்சிட்டாருப்பா. இதுங்கெல்லாம் நான் தான்ப்பா கூட்டி வந்தேன். உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு இந்த கொள்ள வந்த சிறுத்தைகிட்ட இருந்து இந்த யானை தான்ப்பா காப்பாத்துச்சு. நான் உயிரோட திரும்ப வரது காரணமே இந்த யானைங்கதான்ப்பா. ராஜு, நீ சொல்றபடி இதுங்க வெறும் யானைகள் இல்லப்பா. நான் வணங்குற தெய்வம் கணேச பெருமா என் வேண்டுகோளுக்கு இறங்கி இந்த உருவத்துல வந்து உன்னை காப்பாத்தி இருக்குது. விநாயக பெருமானே என் வேண்டுதலை வந்துட்டாரு. அவர் காலத்தொட்டு நான் கும்பிடணும். ராஜு, எனக்கு பிறகு உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதுகளை கைவிட்டுறாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ராஜு, இன்னுமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, அம்மாவும் இல்லை, நீங்களும் போயிட்டாங்க. யார பார்த்தானே? அப்பா, அப்பா, ராஜு, யார பார்த்தானே? ராஜு, உனக்கு இன்னுமே இந்த யானைங்கதான்ப்பா, இந்த யானைங்கதான் பார்த்தோன்னே
யாருது? ஆமா, நீதான் பந்தப்பட்ட போய் எடுத்துட்டு வா. கங்கா, மீனா, சோமு, வாங்க அப்படி. என்ன ஒரு சேவையை வளர்த்துவேன். ஐயா கவனிச்சாங்க. நில்லு. ஏய், மரியாதையா போதியா இல்லையா? இல்ல தோலை உரிச்சு மத்தால் தட்டுடுவேன். எங்க உங்களுக்கு மாய மந்திரம் ஏதாவது தெரியுமா? என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கு? இல்ல, நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூனை மாதிரி போயிட்டு அதனால கேக்குறேன். அது நான் தான் முருகன். மகனால் அது நடந்து விட்டால் இங்கு யானைகள் யாரையும் தொடமாட்டா. உண்மைதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் போயிட்டு வாங்க வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மறுபடியும் யாரும் வந்துருச்சு. காப்பாத்துங்க. ரெண்டு பேர பேசாம இல்ல சுட்டு போசிக்க முடியாமா? என்ன அண்ணன் நடக்க ஓடு. நல்ல வேலை. நல்ல வேலை. நீங்க இல்லன்னா பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கோம். புரிஞ்சிருக்கோம். ஆமா, நீங்க யாரு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வீரத்தை பார்த்தா வேட்டைக்காரனாட்டம் தெரியுது. கடமை உணர்ச்சியை பார்த்தா காவல்காரனாட்டம் தெரியுது. ஆமா, உங்க பேரு? சுருக்கமா சொன்னா ராஜு, விளக்கமா சொன்னா ராஜகுமார். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். உன் பேரு? சுருக்கமா சொன்னா விஜய், விளக்கமா சொன்னா விஜயா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படி போடு. ஆமா, உங்க ஊரு? இதே ஊரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் உண்டு. உங்க ஊரு? மெட்ராஸ். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சீசனுக்காக இங்க வந்திருக்கோம். ஓஹோ, வரேங்க. போயிட்டு வா. சரி. ஆமா, அடுத்த சீசனுக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா. கண்டிப்பா ஆகுமே. இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யானையை கூட பிடிக்குமே. யானையை கூட போடுங்க. குட் குட். ஆமா, நடிப்பு ரொம்ப பிரமாதம். பெட்ரோல் தீர்ந்து போச்சு போல் இருக்கேன்.
ஏமா பெட்ரோல் இல்லையா? வாய முடுங்க. பழகின யானைகளை வச்சுக்கிட்டு பருவ பெண்களை பயமுறுத்தி உதவி பண்ற சாக்குல உபதிரம் கொடுக்கிற ஆள் தானே நீங்க. இந்தாமா சொல்ற கேளுமா. என்னை பத்தி தப்பா நினைச்சீங்க. இங்க இருந்து பெட்ரோல் பங்க் 2 மைல் போகணும். அதனால கேக்குறேன், உதவி தேவையா? ஆளை பாரு, உங்க உதவி எனக்கு தூசிக்கு சமானம். உன் உடம்பு அவ்வளவு தூசியா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஏமா நான் பொறுப்போட பேசுறேன், நீ வெறுப்போட பேசுறியே. வேண்டாம் வேண்டாம் தோழர்களே, இது அனுபவப்பட வேண்டிய கேஸ். நம்ம போவோம். வா வா வா. மிஸ்டர் 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 கூப்பிட்டதுனா நீங்க வேற யாராவது கூப்பிட்டாங்க. ஏன்னா நீங்க சன்மா சங்கம் விட்டு கொடுக்காத வீராங்கனையாச்சே. குத்தல் பேசி இருக்கு. கூப்பிட்டது இருக்கு. ஒரு பெண்ணை இப்படி தனிமையில விட்டுட்டு போறது ஆண்மையா? ஆமா, கஷ்டப்பட்ட வேஷமாக வேஷதான் பெண்மையா? கஷ்டம். அரைகையில பெட்ரோல் இல்லாம போனதுனால அறிவுரை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. என் மாதிரி இந்த கஷ்டத்தை போல மனிதனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்க வாத்தியா வேற ஒருத்தரும் கிடையாது. உன் நிலைமை இருந்து நீ இறங்கி வர வேண்டாம். ஏன் நிலைமை இருந்து நான் இறங்கி வரல. ஆள விடு. நில்லுங்க. நான் பேசுனதெல்லாம் தப்புதான். கால வர வேண்டாம். வரைக்கும் டாக்டர் போதும். முக்கியம் கோபம் போனாலே நம்ம கிளம்பி செய்வோமா? இங்கே இருந்து நீங்க தர வேண்டாம். நீங்க உட்காருங்க. One, two, three. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேரு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேரு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா.
தரும் பரிசை வாங்கணும், அப்புறம்தான் வேற ஒண்ணு கேட்கணும். பள்ளம் மேடு பார்த்து போகணும், பத்திரமா பொண்ணை கொண்டு சேர்க்கணும். பள்ளி தரும் பரிசை வாங்கணும், அப்புறம்தான் வேற ஒண்ணு கேட்கணும். எது புரியுதா? உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா. உங்க உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன். அப்படி இருந்தும் பொறுப்போட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல. இங்க வாங்க. இதோ இந்த தோழர்களுக்கு தான். ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. வாமா வா. இவங்கதான் மிஸ்டர் ராமலிங்கம், பெரிய எஸ்டேட் ஓனர். எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மக விஜயா. வணக்கம். வணக்கம்மா. விஜயா, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகளுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்களாம் முன்னாடியே வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேம்மா. மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏப்பா, என்னம்மா? 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பன். அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான். நீங்க சாக்கு போக்கு சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே. உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே, சுப்ப நம்ம வீட்டு தோட்டக்காரமா? மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்து பொறுத்த விஷயம். அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தர். நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்ட்னர் ஆகலாம். ஏன் சம்பந்தியா கூட வரலாம். அருமா, அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்கு தான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு, அது மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும். சரியா?
ராஜு சார் சைக்கியம் சைக்கியம். நல்லா இருக்கேன். சேட்சி வாங்க. கண்கோ பிள்ளை வணக்கம் வருது. ஓஹோ, நீங்க முன்னால வந்துட்டீங்க, வணக்கம் பின்னால வருதோ? ஆமா, நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க. இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, ராஜு சாப்க்கு பார்க்கணும்னு நினைச்சா பிறந்தும் வந்தான். தம்பி, உங்களை பார்க்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சேட்ஜி, எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முதலும் வட்டியுமா சேர்ந்து 6,60,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கடன் இன்னும் ஒரு வாரம் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபக சக்தி! ராஜு சாப்க்கு கண்கோ பிள்ளை எதுக்கும் நினைச்சேன். ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயா அடிக்கணும்? சேட்ஜி, சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன். பாவம், நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். என்ன நாண்யம், என்ன நாண்யம்! ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல? நீங்கள் சரியா சொன்னாங்க. ராஜு, நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப் என்ன? ஆனே ஓட்ட பந்தயம் நடக்க போறான். நம்ம கேள்விப்பட்டா நீங்கள் ஓட போறான். சேட்ஜி, நம்ம ஓட போறான்ல, நம்ம யானை ஓட போறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆதிவாசிகளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, வெற்றி பெற்றோருக்கு பரிசளிக்க வீட்டிருக்கும் விஜயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ராமு, எப்படியும் நீதான் வெற்றி பெறணும். நிச்சயமா வெற்றி நமக்குத்தான். இப்போது பந்தயம் ஆரம்பமாக போகிறது. பந்தயத்தில் முதலாவதாக வந்து வெற்றி பெற்ற ராமயானையின் உரிமையாளர் ராஜ்குமார். ராஜு, கங்க்ராச்சுலேஷன். நீங்க? என் பேர் வேலு. ஒரு சின்ன மிருக பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம்.
விஜயா, உனக்கு இவரை தெரியுமாமா? நான் அன்னைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவர்தானா இவரு? ஆமாப்பா, இவருதான் எங்க அப்பா. ஓ வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு என்னங்க அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்களா? முட்டாள். ராஜனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்ச யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை. நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்காரு. பரவாயில்லைங்க, என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே, எதுக்காக? என் கைக்கும் உங்க பைக்கும் ஒரு உறவு ஏற்படுத்தலான்னு தான். என்னங்க இதெல்லாம்? 5000 ரூபாய். எதுக்கு? நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக இந்த பணம் எனக்கு எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொடுக்கிற கமிஷன். கமிஷன் இல்லைங்க, இது என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கம்சன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது. பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே. அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்க. ஐயோடைய கை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடா அட்ரஸைய மாத்திரம். அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்றேன்? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெரி குட் ஐடியா. அப்படின்னா கண்டிப்பா வந்துருவீங்களா? பழம் திங்கிறதுக்கு கூலியா வேணும். நாளைக்கு இந்த ஐயா கொத்து முளைக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். சரிதானே? அப்ப நான் வரேன். ஓ இது உறவுக்கு தாளம், கெட்டி மேளம் மணக்கோலம். இது உறவுக்கு தாளம், நதியினில் சலசல என்றொரு ராகம் ராகம் ராகம், தேடும் பெண்ணுக்கு குழு குழு என்றொரு மோகம் மோகம். ஆடும் இலைகள் அசைகின்ற ஓசை வாவா வாவா வாவா, ஆசை நடுவினில் நாணத்தின் ஓசை. ஆசை உண்டானதா ஓசை உண்டானது. டிக் 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 டிக். இது மனசுக்கு தாளம். டக் 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 டக், இது உறவுக்கு தாளம். காதல் உலகத்தின் தாளம், கெட்டி மேளம் மணக்கோலம். தனிமையில் இருந்து அனல் விடும் மூச்சு, தழுவிடும் இருவர் குளிர் விடும் மூச்சு. அன்புடன் மனைவி கணவனை அழைப்பாள் அம்மா அம்மா அம்மா. ஆசையில் கணவன் மனைவியை அழைப்பான் ஐயா ஐயா ஐயா.
டக் 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 இது உறவுக்கு தாளம் காதல் உலகத்தின் தாளம் கெட்டி மேளம் மனக்கோலம் சந்திரன்ல திருமணம், சூரியன்ல தேனிரவு, வீனஸ்ல விருந்து, மார்ஸ்ல மலை விருந்து. என்ன பதில் சொல்ல மாட்டேங்க நீங்க? நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்ட மாட்டாமா, என்ன லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா, அப்புறம் நான் சொல்ல கோச்சுக்குவேன். சீக்கிரம் ஏதாவது முடி சொல்லி தரணும். சும்மா என்ன சொல்லுங்க. சபாஷ் ராஜா, திருபாலம் தம்பலிங்கம் பிள்ளைட்ட அப்படி ஒரு போடு அவ்வளவுதான் சரின்னு சொல்லுவாரு. என்ன முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான், ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்தேன், அவ்வளவுதான், சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நட்டுருவாரு. ஆமா பார், ஹாய் ஹாய், எப்படி இந்த இதை பார்த்த மயங்கல நான் எப்படி? ஐயோ கந்து போச்சு போட்டுக்க. அது அது ஏய், நீ ரொம்ப லக்கி ஃபெலோடா. மங்களம் உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்பி வா. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்க. நல்ல வேலை, படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்கலையே. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 வாட் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது, உருக்கு மாதிரி. அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது, யானைய வேலை பேச வந்தானே அவனை முறுக்கு மாதிரி நொறுக்கி இருப்பேன். ராம வேலை பேச வந்தது அவன் தான் தம்பி. உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டானே வேலு, அந்த கொம்பன். நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா, எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பியை பார்த்து கேட்டு இருந்த, பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சேர்த்தீங்க? தம்பி, என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சொட்டுது உங்க முகத்துல. அனுபவிச்சேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி, சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே நீங்க போறது. சரி, எதுக்கு மறப்பானே? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை புள்ளியாச்சே, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. சரி, நான் இப்ப மாமனார் 4 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1, என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது. பலே உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா, என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இதை நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பாக்குறது இந்த பித்தா தராசுதான். சபாஷ் மாப்பிளே, சபாஷ். இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவும் சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ், மர்மம். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்க. திரும்பி வந்து தேங்காய் போல திடீர்னு போட்டு உடைக்கிறேன். வேப்பலாதீங்க, உங்களே இல்ல மர்மத்தை. வாங்க வாங்க. அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ரிக்ரூட்டா? ஒத்திகையெல்லாம் பார்த்து பிரமாதம் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒத்திகையா? என் வருங்கால மாமனார் அவர்களே, கற்றுங்கள் மாமனார்.
கொட்டுங்க சாப்பிட்டு யாரு குழந்தைகிட்ட தாரார் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? ஓஹோ, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா விஜயா சொல்லுச்சு. இல்லையா? முக்கியமான விஷயம் என்ன? ஒண்ணுமே இல்லையா? இல்லையா? என்னம்மா? ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாமே. வந்து வந்து என்னது? ஊட்டில கூட உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஆமா, இந்த உடம்புக்கு எப்ப வேர்க்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. சண்டால உடம்பு 4 பேருக்கு சண்டை போட்டேன், வேர்க்கல. ஒண்ணு வேணும்னு கேட்க வந்தா வேர்த்து கொட்டுதே. அது ஒண்ணு இல்லப்பா, வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான். கார் ஓட்டி வந்தேன்ல, அதனால வேர்த்து. அப்ப காருக்குள்ள வேர்த்து இருக்கணும். ஓ ஆமா, காருக்கு தான் வேர்க்கணும். காருக்கு வேர்க்கிறதா? போங்க சார், காமெடி பண்ணிட்டு. ஒண்ணு சொல்ல சார். ஆமா, உடம்பு ஏன் இப்படி நெல்லு மிஷின் மாதிரி உதறுது? இந்த ஊர் வெதர் அப்படி இல்லைங்க. ஆமா, ரொம்ப கோல்டு கோல்டு. ஆரம்பிங்க. வந்து சார், ஒரு மாதிரி தங்கி குடிச்சிட்டுமா? நடக்கட்டும். ஆரம்பிக்கலாமா? வந்து வந்து இன்னொரு கிளாஸ். ஆயிட்டும், சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாமா? அதாவது அது விஜயா, இன்னொரு கிளாஸ். இன்னும் சோடா கலர் ஆரஞ்சு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இப்பவே வயிறு தயிர் பால் மாதிரி ஆயிப்போச்சு. வேணாம். ஆரம்பிக்கலாம். ஆரம்பி. அதாவது நீங்களும் பொண்ணு பார்க்க போகும்போது இப்படித்தான் தண்ணி குடிக்கலாம். நான் தண்ணி குடிக்கல, குடிக்க வச்சேன் என் மாமா. ஹலோ மை டியர் மாமா. ஏன் மாமனாரே? ஹலோ மை டியர் மாமா, நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இந்த மௌனம்? கண்ணோடு கண்கலப்பது குற்றமா? காதலர்கள் கணவன் மனைவியாக துடிப்பதுதான் குற்றமா? இல்லை கல்யாணத்திற்காக உங்களிடம் பெண் கேட்க வந்திருப்பதுதான் குற்றமா? இதில் எது குற்றம் அப்படின்னு மர்மயோகி டைப்ல அடிச்ச ஒரு அடி. அவங்க என்ன சொன்னாங்க? போட்டாரு. ஐயோ முதுகலையா? மனவர மனவரையா? நல்ல வேலைங்க. என்ன என்ன நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதத்தான் நீங்க உங்க மாமா. பலே பலே பலே, என் பேச்சு வச்சு என்ன மடக்கு மடக்கு மடக்கிட்டீங்க. நான் மடக்கலைங்க, மனவரையை பொறுத்துலங்க. இது என்ன அரை நிமிஷத்து வேலை, அதுக்கு முன்னால கொஞ்சம் கேட்கணுமே. என்ன அந்தஸ்து ஆஸ்தி இதை பத்தி தானே? கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்தஸ்து தான் என் உயிர். ஆமா, பிரஸ்டீஜ் அதான் என் லைஃப். அந்த கவலை உங்களுக்கு அனாவசியம்ப்பா. அவர் பேர் என்ன? ராஜு. அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜா. நான் ஆலியா. ஏன்பா, பட்டத்து யானையை பார்த்தாலே தெரியலையா இவர் பட்டத்து ராஜா தான்? ஆமாமா, நான் ஒரு முட்டாளு. ஒரு யானை வச்சிருந்தாலே மன்ன, இவரு 4 யானை வச்சிருக்கிறாரு. மன்னாதி மன்னனுமா இவரு? வாங்க தம்பி வாங்க, போன காரியம் என்னாச்சு?
முதல்ல இந்த இனிப்பு சாப்பிடுங்க. போன காரியம் என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி. வெற்றி வெற்றி எனக்கு அப்பதான் தெரியும் தம்பி. ஒத்தில பார்த்தது நானாச்ச. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன். நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன். என்ன அவசரம் இப்போ சொல்லுங்களேன். பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி. என்ன அவசரம் சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை பழிஞ்சிச்சல போல இருக்குமே அந்த பொண்ணா? தந்தி தந்தி எங்க இருந்து வந்திருக்கோம்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு ராஜு, இப்பதான் புரிஞ்சுது. கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலையும் புயல். ஹரே ராம் ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான். கை நீட்டி வாங்க நான் இல்ல. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லே. ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறோம். அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வேலிஷா, எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, இரண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர் என் தோழரை விலைக்கு கேட்டு விலங்கையோட போனீங்க. இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனைப்படி பாருங்க மிஸ்டர் ராஜு. என்ன சேட்டு? ராஜு, நிம்பள் யானைகளே வேலுவுக்கு தர்றான். வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றான். நம்மளுக்கு 1.5 லட்சத்தை கொடுக்கறான். மீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றான். அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறான். நம்மளுக்கு நல்ல கௌரவமும் சேரும். நிம்பளுக்கு எப்போ பணம் வேணும் அப்போ இந்த சேட்சி தர்றான். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவு வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இழம்போட நான் தயாரா இல்லை. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு, சேட்டு, என்ன வேணா வேலை பேசுங்க. வேலை பேசுறேன். சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. I say you get out. இந்த சிவராகாம இருக்கணும்னு சேட்சி நினைச்சான். வேறு வந்தான். அவனுக்கு நிம்பள் கெட் அவுட் சொல்றான். இரு சேட் கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றான். அப்போ நிம்பளே நம்பள் கெட் அவுட் சொல்றான். இல்லைங்க, கடங்காரனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் பண்ற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழறதுதான் நிரந்தரமான சுகம் இருக்கு. உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. விஷயம் தெரியுமா? யானைகளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானே ராஜு, அவனை வீதிக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியா? என்னாச்சு? அவனோட சரக்கு எல்லாம் ஏத்திக்கிட்டு போன கப்பல் கவுந்து போச்சான். ஜமுனாதாஸ் இல்ல, அவன் கிட்ட போய் இவன் கடை வாங்கியிருக்கான். அவ்வளவுதான்.
ஜூஸ் உறிஞ்சா போல அவனோட சொத்த பூவா உறிஞ்சிட்டான். ராஜு, எங்க போற? விஜயாவை பார்க்க. ஏன், நடந்தது எல்லாம் சொல்லவா? அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிறேன், நீ போலாம். ஐயா, பாரவங்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா வாழ்ந்து கட்டவங்க கிட்ட வாஞ்சியோட பேசலாம் பண்பாடு. என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சவங்க கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே அதிகம். அப்போ தகுதிங்கிறது பணம் தானா? நல்ல மனம் இல்லையா? மனம் கண்ணுக்கு தெரியாது, அதனால கணக்குல சேராது. உன்னை போல ஒண்ணுமில்லாத ஒரு பஞ்சிக்கு என் பெண்ணை கொடுத்து அவ துன்பப்படுறத பார்க்க நான் விரும்புற. தகுதியில நம்ம 2 பேருக்கும் வேறுபாடு இருந்தாலும் எண்ணத்துல ஒன்னாத்தான். என்ன? ஆமா, உங்க மக விஜயா கிட்ட என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்ல முடிவு, நீ போலாம். நான் போறேன், ஆனா சொல்லிட்டு போக வந்தேன்னு மட்டுமாவது விஜயா சொல்லுங்க. ராமு,